Hi students, welcome to BB Max 10th Standard Max 3rd chapter Algebra exercise 3.1 first sum la third subdivision x plus 20 equal to 3y by 2 plus 10 equal to 2x plus 5 equal to 110 minus y plus z. இப்போ நமக்கு தனித்தனியாக ஈக்குவேஷனாக கொடுக்காம அப்படியே ஒரே லைனில் எல்லா ஈக்குவேஷனையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x plus 20 equal to 3y by 2 plus 10. இப்போ x plus 20 equal to இங்கே 3y by 2 plus 10னா இந்த 3y இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த 3y இந்த சைடு கொண்டு வந்தாலும் இந்த 20 அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ x minus 3y by 2 equal to இங்கே 10 இங்கே இருக்குது. இந்த 20 இந்த சைடுனா minus 20 ஆயிரும். இப்போ x minus 3y by 2 equal to 20ல் 10 போச்சுன்னா 10, பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் மைனஸ், அதனால் minus 10. இப்போ இதுக்கு எல்ஸ் இது எப்படியே 2 into x வந்து 2x minus இங்கே 3y divided by 2 equal to minus 10ன்னு இருக்கும். இப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா இங்கே கொண்டு போனோம்னா இங்கே 2x minus 3y equal to இங்கே 2 into minus 10 வந்து minus 20. இப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு செகண்டையும் தேர்டையும் எடுத்துக்கலாம். இப்போ இது செகண்டு 3y by 2 plus 10 2x plus 5 இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இப்போ 3y by 2 plus 10 equal to 2z plus x. இதுலேயும் அதே மாதிரி z இந்த சைடு கொண்டு வந்துடும், கான்ஸ்டண்ட்டை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 3y by 2 மைனஸ் இங்கே 2z equal to இங்கே 5 இது ப்ளஸ் 10 தான் கொஞ்சம் மைனஸ் 10 ஆயிரும். அப்போ 3y by 2 மைனஸ் 2z இங்கே வந்து எல்சிஎம் இது வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணோம்னா 3y மைனஸ் 2 2 சார் 4z ஈக்குவல் டு இங்கே வந்து 5 மைனஸ் 10 வந்து மைனஸ் 5ன்னு வரும். அப்போ 3y மைனஸ் 2z இந்த 2 இந்த சைடு வந்துடும். இங்கே வந்து 2 சார் 4z ஆயிரும். இப்போ 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு இங்கே 2 into 5 வந்து 10 மைனஸ் இருக்கனால மைனஸ் 10. 2z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 110 மைனஸ் y ப்ளஸ் zன்னு இருக்குது. இப்போ இதில் 2z இதையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த y ப்ளஸ் z மைனஸ் y ப்ளஸ் z இருந்தால் கொஞ்சம்னா ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு இந்த 110 இந்த 5 இந்த சைடு கொண்டு வந்துடலாம், மைனஸ் 5 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 2z இங்கே ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம்னா ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு 110ல் 5 போச்சுன்னா 105. அப்போ இங்கே வந்து y ப்ளஸ் இங்கே 2z இருக்குது, இங்கே ஒரு z 3z ஈக்குவல் டு 105. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10. தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 105ன்னு இருக்குது. இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 3y இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் ஒரு y தான் இருக்குது. அதனால் தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இதுவும் 3yன்னு ஆயிரும். அப்போ y கேன்சல் பண்ணோம்னா z-ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ 3y இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 105. இப்போ இதையே 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3y ப்ளஸ் 3 3s are 9z ஈக்குவல் டு 105 into 3 வந்து 315. இப்போ இங்கே 3y ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூஸ் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும். இப்போ ப்ளஸ் வையும் ப்ளஸ் 3yயும் மைனஸ் 3y கேன்சல் ஆயிரும். இங்கே ரெண்டுமே சேம் சைன் இருக்குது, இங்கே மைனஸ் 9 இங்கே மைனஸ் 4. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 13z ஈக்குவல் டு இங்கே 350 10 வந்து மைனஸ் 325. இப்போ மைனஸ் 13z ஈக்குவல் டு மைனஸ் 325. இப்போ z ஈக்குவல் டு இங்கே இந்த 13 கீழே வந்துடும். இப்போ மைனஸ் 325 டிவைடட் பை மைனஸ் 13. 13ஆல் 325 டிவைட் பண்ணோம்னா 2 times 26 ரிமைண்டர் 12 6 போச்சுன்னா 6 இந்த 5. இப்போ 5 times போட்டோம்னா 65. அப்போ z-ஓட வேல்யூ 25. இப்போ z ஈக்குவல் டு 25 in 3.
இது தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷன் இல்லைன்னா செகண்ட் ஈக்குவேஷன் எதில் வேணும்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு அதுவும் நான் சொல்கிறேன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y + 3z = 105ங்கிறது தான் தேர்ட் ஈக்குவேஷன். இதில் வந்து இசட்டுக்கு பதிலாக 25ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ y + 3 × 25 = இங்கே இசட்டுக்கு பதிலாக 25 = 105. இப்போ y + 3 × 25 வந்து 75 = இங்கே 105. அப்போ y = இந்த 75 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 100 - 75 = 30. இப்போ y-ஓட வேல்யூ 30. Substitute y = 30 in first equation. First equation வந்து 2x - 2y = -20. அப்போ இங்கே 2x - 3 × y க்கு பதிலாக 30 = -20. இப்போ 2x - 3 3s are 9. 3 × 30 வந்து 90 = -20. அப்போ 2x = -20. இந்த -90 இந்த கொஞ்சம்னா +90 = 70. அப்போ 2x = 70, x = 70/2 = இது 3 2s are 6, remainder 1 10 5 2s are 10. அப்போ 35. x = 35. Therefore x = 35, y = 30 and z = 25. இதுதான் இந்த வேரியபிள்ஸோட வேல்யூ. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 and 3 எடுத்துக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் எடுத்துக்கணும். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது அது ரெண்டையும் எலிமினேட் பண்ணோம்னா y எலிமினேட் பண்ணோம்னா இதை y தான் எலிமினேட் பண்ணணும். y எலிமினேட் பண்ணோம்னா இசட்டோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ இசட்டோட வேல்யூ வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y-ஓட வேல்யூ கிடைக்கும். அப்போ y-ஓட வேல்யூ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது சின்னதாக இந்த ஹிண்ட்டு இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஈஸியாக அந்த சம் வந்து போட்டுக்கலாம்.